Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MSOffice. Excelல shapes, object எல்லாம் யூஸ் பண்ணும்போது sometime நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த எக்ஸல் ஷீட்ல ஒருவேளை இந்த ரோஸ் எல்லாம் வேண்டாம் நீங்க ஃபீல் பண்ணி சம்டைம் டெலீட் பண்ணுவீங்க. டெலீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. டெலீட் பண்ணும்போது இந்த செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இது ஆக்சுவலி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள போட்டிருக்கிற டெக்ஸ்ட், எல்லாமே டெக்ஸ்ட் பாக்ஸஸ். இதுக்கு மேல லோகோ இருக்கு. ஸோ இந்த எதுக்குமே எந்த அஃபெக்டும் ஆகல. பட் இந்த ஷீட்ல சினாரியோ 2 அப்படின்ற ஷீட்ல அதே மாதிரி நான் டெலீட் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே ஷிங்க் ஆயிடுச்சு. சம்டைம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்கும். எக்ஸல் ஷீட்ல உள்ள ரோஸை கண்ட்ரோல் பண்ணும்போது இப்போ இது மாதிரி பண்ணா கூட எந்த ப்ராப்ளமும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆகல. பட் இங்க நம்ம ஒரு காலமை மூவ் பண்ணா கூட எல்லாமே மாறுறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ இந்த லோகோ மாறினதை நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ காலமையும் ரோவையும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இது ப்ராப்ளம் தான் இல்லையா? நமக்கு மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் மாறாம இருந்துச்சுன்னா ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும்னு தோணும். இப்போ இந்த இடத்துல மாறலன்றதுனால நமக்கு ப்ராப்ளமே இல்லை. என்ன பண்ணாலும் இந்த செட்டப் மாற போறது இல்லைன்றதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி எப்படி இதையும் கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இந்த ஷீட்டுக்கு இதை காப்பி பண்றேன். இதுல ஆக்சுவலி ஹைப்பர் லிங்க்லாம் கொடுத்துருக்கோன்றதுனால லெஃப்ட் கிளிக் பண்ணா டைரக்டா ஒரு லிங்க் ஓப்பன் ஆயிடும்ன்றதுனால சும்மா இதை ரைட் கிளிக் பண்ணி எஸ்கேப் கொடுத்து நான் இதை காப்பி பண்ணிடுறேன். தென் இங்க பேஸ்டும் பண்ணிடுவோம். இப்போ இது பெர்ஃபெக்டான ஆப்ஜெக்ட்ன்றதுனால மாறாது, மூவ் ஆகாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல இந்த ஷேப்ல ஓவராலா கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக் கிடையாது, ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி செலக்ஷன்ல வச்சுக்கிட்டு Ctrl 1 கொடுங்க. Ctrl 1 கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேன் ஓபன் ஆகும். இதுல சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டின்ற டேபை கிளிக் பண்ணுங்க. இந்த டேப்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்ற இந்த செக்ஷன்ல மூவ் பட் டோன்ட் சைஸ் வித் செல் என்ற ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாம மூவ் அண்ட் சைஸ் வித் செல்னு எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா செல்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே மாறுது, லோகோவுடைய சைஸே மாறுது. பட் இந்த இடத்துல அந்த மாதிரி சினாரியோ இல்லை இல்லையா? நம்ம என்னதான் மூவ் பண்ணாலும் இந்த செட்டப் மாறவே இல்லை. இங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு. ரைட், நான் அன்டு பண்றேன். Ctrl Z, Ctrl Z, Ctrl Z. இந்த பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ல இருக்குன்றதுனால ப்ராப்பரா இருக்கு. எப்போ நீங்க இதை செட் பண்றீங்களோ அப்பவுமே அதோடைய ஸ்டெபிலிட்டி மாறுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ல ரைட் கிளிக் பண்ணி சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியை நீங்க செலக்ட் பண்ணா இந்த ஆப்ஷன் வரும். அதுல இந்த கீழே ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி இந்த வேலைகளை நீங்க பண்ணிக்கலாம். கட்டாயம் அந்த சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஒரு ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஒரு புதுசா இன்சர்ட் பண்ற ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இப்படிதான் இருக்கும். இந்த ஷேப்புக்குள்ள ஏதாவது டெக்ஸ்டை கீப் பண்ணிட்டு இதே மாதிரி கண்ட்ரோல் ஆகணும், கண்ட்ரோல் ஆகக்கூடாதுன்றதையும் செட் பண்ண முடியும். கட்டாயமா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒரு ஆப்ஜெக்டை நார்மலா நீங்க பிளேஸ் பண்ணும்போது அதுக்கு இந்த மாதிரியான செட்டிங் தான் இருக்கும். அது உங்களுடைய செல் கூட சேர்ந்து அலைன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த மாதிரி வேண்டாம் நீங்க ஃபீல் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அது மூவே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். தட் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கட்டாயமா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. லைக்கும் பண்ணிட்டு வீடியோ முடிச்சீங்கன்னா எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். See you in the next video. Thanks for watching.